இந்த வீடியோ பாருங்களேன். நிர்மல்குமார், உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்க ஏடிஎம்கே இருந்தீங்க, பிஜேபியில போய் சங்கி பையெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தீங்க, ஆர்எஸ்எஸ் இருந்தீங்க, ஆர்எஸ்எஸ் போயிருந்தீங்க, ஆர்எஸ்எஸ்ல இருந்து இப்ப நீங்க மறுபடியும் எங்க வந்திருக்கீங்க? சரி, ஓகே. இப்ப பிஜேபில இருந்து திமுக வந்தவங்க யாருன்னு சொல்லி பார்ப்போமா? பிடி அரசகுமார். அதாவது இப்போ அவர் உள்ள இருக்காரு, அதாவது ஜெயில இருக்காரு. அதாவது தனியார் பள்ளிகள் உரிமம் வாங்குறதுல முறைகேடுல ஈடுபட்டதுனால அவர் இப்ப ஜெயில இருக்காரு. அவரு பிஜேபில இருந்து வந்தவர் தான். அடுத்து பாத்தீங்கன்னா பூகா செல்வம், அவரும் பிஜேபில இருந்து வந்தவர் தான். அடுத்தது மைத்ரேயன், அவர் வந்து ஏடிஎம்கே பிஜேபி இப்ப டிஎம்கேல ஐக்கியமாயிருக்காரு. அவரு மைத்ரேயன் வந்து ஒரு காலத்துல பிஜேபில இருந்தவர் தான். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய லிஸ்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். அதாவது முக்கிய அமைச்சர்களாக கருதப்படக்கூடிய திமுகவுல அதாவது ஏவாவேலு, KKSSR ராமச்சந்திரன், அடுத்து ரகுபதி, அடுத்தது பாத்தீங்கன்னா முத்துசாமி, அதுக்கப்புறம் ராஜகண்ணப்பன், இவர் முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சரா இருந்தாரு டிஎம்கேல. அடுத்தது அனிதா ராதாகிருஷ்ணன், அப்புறம் பாத்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், அடுத்து செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, இவங்கெல்லாம் வந்து அதிமுகல இருந்து திமுக வந்த அமைச்சர்கள். சரி, இப்போ அதிமுக எம்எல்ஏவா இருந்த நபர்கள் யார் யாரு திமுக வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். மனோஜ் பாண்டியன், அன்வர் ராஜா, அடுத்து பாத்தீங்கன்னா மருது அழகுராஜா, சுப்புரத்தினம், அடுத்தது அதிமுக அமைச்சரா இருந்த வைத்திலிங்கம், இவர் மேல இருந்த ஊழல் குற்றச்சாட்டு வந்து திமுக வந்தோடனே அந்த கேஸை முடிச்சு வச்சாங்க. அடுத்தது சின்னசாமி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாணிக்கராஜா, அடுத்தது பாத்தீங்கன்னா நிலோபர் கபில்னு அதிமுகவுல முக்கிய முகங்களா இருந்த எல்லாருமே திமுக வந்துட்டாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, அதிமுகவை அழிச்சது யாரு? அதிமுக இருந்த முக்கிய நபர்களை திமுக வர வச்சது யாரு?